அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு அரைக்கோளமும் கூம்பும் ஆரமும் உயரமும் சமமாக உள்ளது எனில் அதனுடைய வளைபரப்புனுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அரைக்கோளமும் ஒரு கூம்பு படமும் வரைஞ்சிக்கிடுவோம். இதனுடைய ஆரங்கள் ரெண்டும் சமம் அப்படின்ட்டு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆரமும் சமம். அதே மாதிரி இதனுடைய இந்த உயரமும் சமம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம் தான் இந்த கூம்பினுடைய உயரம். அப்போ இந்த கூம்பினுடைய உயரம் h = r. இந்த ஆரம் எவ்வளவு இருக்கோ அதே அளவு தான் இந்த ஆரமும் இருக்கும். இப்போ அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும், 2πr². கூம்பினுடைய வளைபரப்பு πrl. இந்த ரெண்டையும் நம்ம விகிதப்படுத்தணும். இப்போ இந்த கூம்பினுடைய வளைபரப்பு ஃபார்முலாவில் இந்த எல்லினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எல் இந்த இடம். அப்போ இந்த l² கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா பிதாகரஸ் தேற்றத்தின்படி h² + r². இப்போ இந்த h², ஹச்சினுடைய மதிப்பு நம்ம ஆறுன்னு கணக்கில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் r² + r², 2 r²ஐயும் கூட்டும்போது நமக்கு 2r² கிடைக்கும். இப்போ எல்லினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த l² அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும். அப்போ √2r². இந்த r² ரூட் உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் வரும்போது வெறும் 6 ஆயிரும். அப்போ r√2. அப்போ எல்லினுடைய மதிப்பு r2 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த கூம்பினுடைய வளைபரப்பு ஃபார்முலாவில் எல்லினுடைய மதிப்பை நம்ம பிரதியிடலாம். அப்போ அரைக்கோளத்தினுடைய வளைபரப்பு விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், விகிதப்படுத்தணும். அப்போ 2πr² πrl. எல்லுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், r√2 சென்டிமீட்டர். இங்கே 2πr² அப்படியே எழுதிக்கிடுங்க. இப்போ இந்த ஆரையும் நம்ம இதை பெருக்கும்போது πr² நமக்கு கிடைக்கும். இங்கே 2πr² கிடைக்கும். இந்த ரெண்டு பகுதியிலையும் இருக்கிறத கட் பண்ணலாம். இந்த பைக்கும் கட் பண்ணலாம். இந்த r²ஐயும் கட் பண்ணலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே √2 இருக்குது. இந்த 2ஐ நம்ம என்ன செய்யலாம், √2 × √2 அப்படின்னு எழுதலாம். இங்கே √2. அப்போ இந்த √2ஐயும் கட் பண்ணலாம். அப்போ இதனுடைய விகிதம் √2:1. நமக்கு இந்த அரைக்கோளமும் கூம்பினுடைய வளைபரப்புகளுடைய விகிதம் √2:1. நமக்கு டி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.